அண்டர்டேக்கர் WWE-ல 30 வருஷமா டாப் சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. அந்த 30 வருஷத்துல அண்டர்டேக்கர் நம்மளால நினைச்சு பார்க்க முடியற எல்லா ரெஸ்லர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் கர்ட் ஆங்கிள்ல இருந்து, ஹார்ட் பிரேக் கிட் சான் மைக்கேல்ஸ்ல இருந்து, ஹிட்மேன் பிரெட் ஹார்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் மேல பீஸ்ட் பிராக் லெஸ்னர்னு எல்லா டாப் ரெஸ்லர்ஸ் கூடயும் கிளாசிக்கான மேட்சஸையும் அண்டர்டேக்கர் கொடுத்திருக்காரு. அதே டைம்ல அண்டர்டேக்கர் ஒரு சில ரெஸ்லர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கும் ரெசில் பண்றதுக்கும் ரொம்பவே வெறுத்து, இன்னும் சொல்ல போனா அந்த பர்டிகுலர் ரெஸ்லரையே பர்சனலா ரொம்ப வெறுத்து இருக்காரு. என்னதான் ஒரு சில ரெஸ்லர்ஸ் அண்டர்டேக்கரை ரொம்பவே வெறுப்பேத்தி பார்த்திருந்தாலும் அண்டர்டேக்கர் எப்பயுமே அதையெல்லாம் பொறுத்துட்டு ப்ரொஃபஷனலான ஒரு ரெஸ்லரா தான் இருந்திருக்காரு. ஆனாலும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் ரொம்பவே ஓவரா போகும்போது பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு பல ரெஸ்லர்ஸ் அண்டர்டேக்கர் திரும்பி வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE-ல அண்டர்டேக்கர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு வெறுத்த 10 ரெஸ்லர்ஸை பத்தி தான் நாம பார்க்க போறோம். 1995ல WWE மேபல் அப்படிங்கிற ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு பெரிய ரெஸ்லரை அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தப்பட்ட டைம்லயே மேபல் ஒரு மிகப்பெரிய வில்லன் ரெஸ்லரா WWE-ல பார்க்கப்பட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ரிங்ல ரெஸ்ல் பண்ணும்போது மேபலோட ரெஸ்லிங் ஸ்டைல் ரொம்பவே ரெக்லஸா, எந்த ஒரு ரெஸ்லரையும் பத்தி கவலைப்படாத பயங்கர மோசமான ஒரு ரெஸ்லிங் ஸ்டைலா இருந்துச்சு. இவர் பாத்தீங்கன்னா அசால்ட்டா கூட ரெஸ்ல் பண்ற ரெஸ்லர்ஸை இன்ஜூர் பண்ணி விட்டுட்டு போயிருவாரு. உதாரணமா அந்த டைம்ல WWE-ல நடந்த ஒரு மேட்ச்ல மேபலும் கெவின் நாஷ் டீசலும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல் பண்ணிருப்பாங்க. மேட்சோட ஒரு ஸ்பாட்ல டீசல் கரெக்டா ரிங்கோட சென்டர் பகுதியில தலை ஸ்டேஜ்ல படுற மாதிரி விழுந்துட்டு இருப்பாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மேபல் அவரோட பின்பக்கத்தை டைரக்டா கொண்டு போய் டீசலோட கீழ் முதுகு தண்டுவடத்துல போய் இறக்கிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டீசலுக்கு மிக மோசமான ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் ஏற்பட்டுச்சு. டீசல் மட்டும் இல்லாம இவர் அண்டர்டேக்கரை ஒரு தடவை கொடூரமா இன்ஜூர் பண்ணி விட்டாரு. அண்டர்டேக்கர் ரிங் போஸ்ட் பக்கத்துல இருப்பாரு. மேபல் பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா ஓடி போய் 400 பவுண்டுக்கு அதிகமான அந்த கொடூரமான உடம்ப அண்டர்டேக்கரோட ஐ சாக்கெட்ல படுற மாதிரி மோதி இருப்பாரு. இதுல அண்டர்டேக்கரோட கண்ணை பாதுகாக்கிற ஐ சாக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்ஜுரி ஆச்சுது. இந்த காயத்தினால அண்டர்டேக்கர் அந்த டைம்ல வேற வழி இல்லாம ஃபேண்டம் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் போட்டிருப்பாரு. இது அண்டர்டேக்கரோட ஐகானிக்கான மாஸ்க். காரணம், அவரோட கரியர்ல ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அண்டர்டேக்கர் இந்த மாஸ்கையே போட்டிருந்தாரு. இந்த மாதிரி மேபல் ரிங்ல ரொம்ப மோசமா ரெக்லஸா இருந்ததுனாலேயே அண்டர்டேக்கருக்கு மேபலை சுத்தமா பிடிக்காம அண்டர்டேக்கர் மேபலை பயங்கரமா வெறுத்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆகியிருக்காங்க. அது எப்படி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1995க்கு அப்புறமா அண்டர்டேக்கர் மேபலும் ஒன்னா இணைஞ்சு அண்டர்டேக்கரோட மினிஸ்ட்ரி ஆஃப் டார்க்னஸ் ஃபேக்ஷன்ல ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. 1991 வருஷம் நடந்த சர்வைவர் சீரிஸ் பேப்பர் வியூ அண்டர்டேக்கரோட கரியர்லயே மிக முக்கியமான, இன்னும் சொல்ல போனா அண்டர்டேக்கர் ரொம்பவே சந்தோஷமா இருந்த ஒரு பேப்பர் வியூவா இருந்துச்சு. காரணம், அன்னைக்கு தான் அண்டர்டேக்கர் WWE-ல அவரோட முதல் WWE வேர்ல்டு டைட்டிலை வின் பண்றாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அப்போதே WWE-யோட நம்பர் 1 ரெஸ்லரான ஹல்க் ஹோகனை கிளீனா தோக்கடிச்சு இந்த WWE டைட்டிலை வின் பண்றாரு. ஆனா இதுக்கு அப்புறமா ஹல்க் ஹோகன் ரொம்பவே கேவலமான சீப்பான ஒரு வேலையை பார்த்தாரு. ஹல்க் ஹோகன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அண்டர்டேக்கர் சேர் மேல தனக்கு போட்ட டூம்ஸ்டோன் பைல் டிரைவர்னால தன்னோட தலையிலையும் கழுத்துலையும் மிக மோசமான இன்ஜுரி ஏற்பட்டதாகவும், அந்த வலியை தன்னால பொறுத்துக்கவே முடியல அப்படின்னும் ஹல்க் ஹோகன் ஸ்டேஜ்லயே பிறண்டு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருப்பாரு. இது பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரை ரொம்பவே பாதிச்சுது. காரணம், ஆரம்ப காலத்துல இருந்தே தான் கூட ரெஸ்ல் பண்ற எந்த ஒரு ரெஸ்லரையும் இன்ஜுரி ஆக்காம ரொம்பவே சேஃபான ஒரு ரெஸ்லர் அப்படின்னு பேர் எடுத்தவர் தான் அண்டர்டேக்கர். தனக்கு மேல இப்படி ஒரு பழி வந்ததை அண்டர்டேக்கரால ஏத்துக்க முடியாம ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் மேட்சோட வீடியோவை திரும்ப பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய சாக்கு காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஹல்க் ஹோகனோட தலை சேர்ல சுத்தமா படவே இல்லை. சேருக்கும் ஹல்க் ஹோகனோட தலைக்கு நடுவுல ஒரு 6 கிலோமீட்டர் கேப் இருந்திருக்கு. இதை பார்த்து அண்டர்டேக்கர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கடுப்பாகி பேக் ஸ்டேஜ்ல ஹல்க் ஹோகனை கன்ஃபரன்ட் பண்ணி கேட்டப்போ அதுக்கு ஹல்க் ஹோகன் என்ன பேசுன்னு தெரியாம வேற லெவல்ல உளத்திருக்காரு. அண்டர்டேக்கர் WWE-ல பெரிய ரெஸ்லரா வளர்றது பிடிக்காததுனால அவரோட பேரை கெடுக்கிறதுக்காக ஹல்க் ஹோகன் பண்ணின ஒரு மிகப்பெரிய சதி வேலை தான் இது. இதனாலேயே பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அதுக்கு அப்புறமா ஹல்க் ஹோகன் கூட ரெஸ்ல் பண்றதுக்கும் ஒர்க் பண்றதுக்கும் ரொம்பவே வெறுத்திருக்காரு. இப்போதான் நம்ம அண்டர்டேக்கர் ரொம்பவே சேஃபான ஒரு ரெஸ்லர் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனா அண்டர்டேக்கரையே பயங்கரமா வெறுப்பேத்தி அண்டர்டேக்கரை சேஃப் இல்லாத ஒரு கொடூரமான ரெஸ்லரா மாத்தின ஒரு ரெஸ்லரும் இருக்காரு. அவர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த ரெஸ்லரை பார்க்கறதுக்கு முன்னால நண்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துடலாம். பொதுவா கார் டிரைவ் பண்ணும்போது ஈஸியா மொபைல் கை தவறி கீழே விழுந்து மொபைல் ஸ்கிரீனும் டேமேஜ் ஆகிடும். இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ற ஒரு சூப்பரான டிவைஸ் தான் இந்த 360 டிகிரி ஆட்டோ கிரிப் ஃபிளெக்ஸ் மவுண்ட் ஸ்மார்ட் போன் ஹோல்டர். இந்த ஸ்மார்ட் போன் ஹோல்டரோட பாட்டம்ல இருக்கிற சக்ஷன் கப்பை காரோட டேஷ்போர்ட்லயோ இல்லனா கார் கண்ணாடியிலயோ வச்சு ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணினதும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அதுல போய் அட்டாச் ஆகிடும். இதுல கொடுத்திருக்கிற ரப்பர் சக்ஷன் கப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆகிறது மட்டும் இல்லாம இது ரப்பர் அப்படிங்கிறதுனால கார்
கார்லயும் கார் கண்ணாடியிலையும் எந்த ஒரு ஸ்கிராட்சும் இல்லாம இது ப்ரொடெக்ட் பண்ணிடும். மொபைல் ஹோல்டரோட பேக் சைடுல இருக்கிற பட்டனை ஒன் டச்ல பிரஸ் பண்ணி அன்லாக் பண்ணி மொபைல உள்ள வச்சு சேஃபா லாக் பண்ணின அப்புறமா இதை உங்களால 360 டிகிரிக்கு டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட்னு எந்த ஆங்கிளுக்கு வேணும்னாலும் ரொட்டேட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் பிரைஸ் 1000 rupees. ஆனா நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனலோட லிங்க் மூலமா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களால இதை ஆஃபர்ல 799 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் வெப்சைட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ அடுத்த ரெஸ்லரை பத்தி பார்க்கலாம். WWE ரசிகர்கள் பல வருஷமா ஆசைப்பட்டு எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்து காத்து கிடந்த ஒரு மேட்ச் தான் கோல்ட்பெர்க்குக்கும் அண்டர்டேக்கருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச். ஃபைனலா WWE இந்த மேட்சை 2019 வருஷத்தோட சூப்பர் ஷோடவுன் பேப்பர்ல நடத்தினாங்க. மேட்ச் ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்லயே கோல்ட்பெர்க் ரொம்ப வேகமா போய் ஸ்பியரை பாட்ச் பண்ணி ரிங் போஸ்ட்ல மோதி அவரோட தலையில வெட்டுக்காயம் ஏற்பட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இதுல பாத்தீங்கன்னா கோல்ட்பெர்க்கு நிறைய ரத்தம் போனது மட்டும் இல்லாம அவரு பயங்கரமா டயர்ட் ஆகிட்டாரு. அவரால் தொடர்ந்து ரெசில் பண்ண முடியல. இந்த டயர்ட்னஸோட அவரு அண்டர்டேக்கருக்கு அவரோட பினிஷரான ஜாக் ஹேமரை போட ட்ரை பண்ணும்போது அந்த மூவ் பயங்கரமா சொதப்பி அண்டர்டேக்கரோட கழுத்தும் முதுகெலும்பும் டைரக்டா ஸ்டேஜ்ல போய் பல்லமா மோதுற மாதிரி அந்த ஜாக் ஹேமரை சொதப்பி கோல்ட்பெர்க் போட்டிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வேற லெவல்ல கடுப்பாகிட்டாரு. அவர் எப்படி கடுப்பானார் அப்படிங்கறத அதுக்கு அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே காமிக்கவும் செஞ்சாரு. அடுத்து அண்டர்டேக்கர் பாத்தீங்கன்னா கோல்ட்பெர்க்கு ஒரு டூம் ஸ்டோன் பைல் டிரைவர் போடுவாரு. ரெகுலரான மேட்சஸ்ல அண்டர்டேக்கர் டூம் ஸ்டோன் பைல் டிரைவர் போடும்போது ரெஸ்லரோட தலை டைரக்டா ஸ்டேஜ்ல படவே செய்யாது. தலையை கொஞ்சம் மேல வச்சு சேஃபா தான் போடுவாரு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் கோல்ட்பெர்க்கோட தலை டைரக்டா ஸ்டேஜ்ல போய் ஸ்பைக் ஆகுற மாதிரி, இன்னும் சொல்ல போனா சுத்தியில வச்சு ஆணியை எப்படி அடிச்சு இறக்குவாங்களோ அதே மாதிரி கொடூரமான ஒரு டூம் ஸ்டோன் பைல் டிரைவர் அன்னைக்கு அவர் கோல்ட்பெர்க்கு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா கோல்ட்பெர்க் அண்டர்டேக்கருக்கு டூம் ஸ்டோன் போட ட்ரை பண்ணி அது பாட்ச் ஆகி அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் ரிங்லயே இம்ப்ரோவைஸ் பண்ணி உடனே ஒரு சோக்ஸ்லாம் போட்டு மேட்சையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கரோட ஃபேஸ்ல தெரிஞ்ச அந்த ஒரு ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அவர் கோல்ட்பெர்க்கு கூட ரெஸ்ல் பண்ணதையும் ஒர்க் பண்ணதையும் எந்த அளவுக்கு வெறுத்தார் அப்படிங்கறத தெளிவா காமிச்சிருக்கு. அடுத்த ரெஸ்லர் யாரு அப்படின்னா கிறிஸ் ஜெரிகோ எப்போ WCWல இருந்து WWEக்கு வந்தாரோ அப்போதுல இருந்தே அண்டர்டேக்கருக்கும் கிறிஸ் ஜெரிகோவுக்குமான உரசல் ஆரம்பிச்சிடுச்சு. முக்கியமா அந்த டைம்ல கிறிஸ் ஜெரிகோ கட் பண்ண ஒரு ப்ரோமோல அண்டர்டேக்கரை ரொம்பவே போரிங்கான ரெஸ்லர் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அண்டர்டேக்கரால WWEயோட ரேட்டிங் குறையுது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் அண்டர்டேக்கரை பார்க்க எவ்வளவு பேர் வருவாங்க, அண்டர்டேக்கரோட TRP என்ன அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்லரை தேவையில்லாம கிறிஸ் ஜெரிகோ அன்னைக்கு சீண்டி பார்த்தாரு. இது மூலமா அண்டர்டேக்கருக்கும் கிறிஸ் ஜெரிகோவுக்குமான பகை அப்ப ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு அண்டர்டேக்கரும் கிறிஸ் ஜெரிகோ பாத்தீங்கன்னா சமரசம் ஆகிட்டாங்க. 2000ஸ்ல நடந்த ஒரு எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அவரோட வேர்ல்டு டைட்டில கிறிஸ் ஜெரிகோ கிட்ட இழந்திருப்பாரு. வேர்ல்டு டைட்டிலையே கிறிஸ் ஜெரிகோ கிட்ட கொடுக்கறதுக்கு அண்டர்டேக்கர் சம்மதிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த பழைய பகை பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. WWE 2000ஸ்ல ஹைடன் ரிக் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இவர் பாத்தீங்கன்னா WWEக்கு வந்த புதிய ரெஸ்லர். இதனாலேயே இவர் ஃபேன்ஸ் கூட அதிகமா கனெக்ட் ஆகல. இவரோட ரெஸ்லிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா தான் இருந்திருக்கு. அண்டர்டேக்கரும் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி இவர் கூட ரெஸ்ல் பண்ணி ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. காரணம் ஹைடன் ரிக்கோட ரெஸ்லிங் ஸ்டைல் ரொம்ப ஆவரேஜா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல WWE இதையெல்லாம் கவனிக்காம ரெசல்மேனியா 21ல ஹைடன் ரிக்குக்கும் அண்டர்டேக்கருக்குமான மேட்சை கூட புக் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா அண்டர்டேக்கர் அது எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ சமாளிச்சு ரெசல்மேனியா 21ல ராண்டி ஓட்டன் அவரோட ஆப்பனண்டா வாங்கிக்கிட்டாரு. இது தவிர WWEல அண்டர்டேக்கர் ரொம்பவே வெறுத்த இன்னொரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது CM பங்க் தான். இது எப்போ அப்படின்னா CM பங்கோட ஆரம்ப காலத்துல தான் 2010ல பாத்தீங்கன்னா CM பங்க் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருந்தாரு. அந்த டைம்ல அண்டர்டேக்கருக்கு CM பங்கோட காஸ்டியூம் சுத்தமா பிடிக்கல. WWEல வேர்ல்டு சாம்பியனா இருந்துட்டு பாக்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ல CM பங்க் இருக்கிறத அண்டர்டேக்கர் வெறுத்தனால அவரோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண சொல்லி அண்டர்டேக்கர் கேட்டிருக்காரு. ஆனா CM பங்க் யாருக்காகவும் அவருக்கு பிடிச்சதை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இதனால CM பங்க் அவரோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இதுல இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டைம்ல பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் அவரோட பேக் ஸ்டேஜ் பவரை யூஸ் பண்ணி CM பங்க் கூட வேர்ல்டு டைட்டில் மேட்சை வின்ஸ் மெக்மேன் கிட்ட கேட்டு பங்கோட டைட்டிலே பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதுக்கு அப்புறமா இவங்களும் பாத்தீங்கன்னா சமரசமானாங்க. அது எப்போ அப்படின்னா ரெசல்மேனியா 29 டைம்ல அண்டர்டேக்கர் CM பங்கும் ரெசல்மேனியா 29ல ஒரு சூப்பரான மேட்சையும் கொடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.